அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய தினார் மதிப்பு அவ்வளோதான் பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 953 ரூபாய் 7% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 282 ரூபாய் 8% உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கூகுள் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 955 ரூபாய் 51% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 280 ரூபாய் 43% உள்ளது. அதே போல் அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இந்தியாவுக்கு 50,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 278 ரூபாயும், 10,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 283 ரூபாயும் வழங்குறாங்க. அதே போல் இலங்கைக்கு 50,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 965 ரூபாய் 25% வழங்குறாங்க. அதே போல் 20,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 982 ரூபாய் 30% வழங்குறாங்க. அதே போல் 10,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 1042 ரூபாய் வழங்குறாங்க. அதே போல் சஜில் எக்ஸ்சேஞ்சை பார்த்தலாம். சஜில் எக்ஸ்சேஞ்ச் இந்தியாவுக்கு 279 ரூபாய் 50% வரைக்கும் வழங்கியிருக்கிறாங்க. அதே போல் இலங்கையை பொறுத்தவரையில் 979 ரூபாய் 4% வழங்குறாங்க. 30,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு அதே போல் 965 ரூபாய் 22% வழங்குறாங்க. 50,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு அதே போல் 960 ரூபாய் 6% வழங்குறாங்க. 1,00,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு. அதாவது இது பார்த்தீங்கன்னா 105 தினார், 55 தினார், 35 தினார், இது போன்ற தினார்களுக்கு தான் இந்த மாதிரியான ரேட் வழங்குறாங்க. இதுக்கு மேலதிகமாக நீங்கள் அனுப்பும்போது ரேட் கம்மியாகலாம். சஜில் எக்ஸ்சேஞ்ச் பற்றிய மேலதிக தகவல்கள் தெரிந்து கொள்ள அழைப்பு விடுங்க. 97 23 54 61 என்ற சஜில் எக்ஸ்சேஞ்ச் ஹவாலி பிரான்ச்சுடைய இலக்கத்தினூடாக. அதே போல் கேபிஇ எக்ஸ்சேஞ்ச் இந்தியாவுக்கு 278 ரூபாயும், இலங்கைக்கு 959 ரூபாயும் வழங்கியிருக்கிறாங்க. அதே போல் யுஏஇ எக்ஸ்சேஞ்சை பற்றி ஒரு பெஸ்ட்டான ரேட் டீட்டெயில்ஸ் நேற்றைய தினம் ஒரு சகோதரர் எனக்கு சொல்லியிருந்தார். இது சம்மந்தமாக பார்க்கும்போது வாய்ஸை கேட்போம். வணக்கம் ஷரஃபான். நான் இப்போ சிட்டியில் யூஏஇ எக்ஸ்சேஞ்சுக்கு வந்தேன். ஸ்ரீலங்காவுக்கு 25,000 ரூபா அனுப்பினேன். 990 ரூபா தந்தேன். அதே மாதிரி இந்தியாவுக்கு 7,500 ரூபா வர அனுப்பலும் 290 ரூபா தாரு. சரியா? அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்தது இந்த 40,000 ரூபா வர 990 ரூபாய்க்கு செய்யலுமா யூஏஇ எக்ஸ்சேஞ்சில்? அவங்க சொன்ன 40,000 ரூபா அந்த ரேட் தானண்டு. அதாவது 20,000 ரூபா வரை செய்யறேன்டா 995 ரூபா. 20,000 ரூபாலேருந்து 40,000 ரூபா வரை செய்யறேன்டா தான் 990 ரூபா. 10,000 ரூபாய்க்கு செய்யறேன்டா 1,031 ரூபா. சரியா? அதை கொஞ்சம் சரியா சொல்லுங்க. அது எனக்கு மறந்து போயிட்டு அதான் திரும்ப அந்த மெசேஜை வச்சேன். நீங்களும் நியூஸ்ல சொல்லும்போது சொல்லுங்க. இலங்காவுக்கு 25,000 ரூபா அனுப்பினேன். 990 ரூபா தந்தேன். அதே மாதிரி இந்தியாவுக்கு 7,500 ரூபா வர அனுப்பலும் 290 ரூபா தாரு. ஜஸாக்கல்லாஹ் ஹைர் பிரதர், ரொம்ப நன்றி. கேட்டீங்க தானே? யுஏஇ எக்ஸ்சேஞ்ச் மறக்காமல் ட்ரை பண்ணுங்க. அடுத்ததா கோயத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இது பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியத்தாருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுங்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறுறதுக்கும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் நிச்சயமாக பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இன்க்ளூட் ஆகிருக்கா அப்படின்னு, அதே போல் அவங்க சொன்ன ரேட்டும் சரியாக விழுந்திருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும், இலங்கை பணம் அனுப்ப 1 தினாரும் கட்டணமாக விடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணமாக விடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணமாக விடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் 1 தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைட்டில் அல் நாதா, ஏஆர்ஒய், அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயாலு காஸ், கேபிஇ, யுஏஇ, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், பிஇசி, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல் சஃபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. உங்களுக்கே தெரியும்
குவைத்தில் ARY எக்ஸ்சேஞ்ச் இப்போதைக்கு வரைக்குமே பார்த்தீங்கன்னா வெறும் 900 ஃபீல்ஸ் மட்டுமே தான் கட்டணமாக அறவிடுறாங்க. அதே போல் சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகள் எல்லாம் 1 தினார் மட்டுமே தான் கட்டணமாக அறவிடுறாங்க. இந்த கட்டணத்துலையும் பார்த்தீங்கன்னா மற்ற எக்ஸ்சேஞ்சுகள் 1.25 தினார் கட்டணமாக அறவிடுறாங்க. அப்படி கட்டணமாக அறவிடும்போது அதில் உங்களுக்கு ரூபா தினார், அதாவது 250 ஃபீல்ஸ் கூட கம்மியாக தான் வரும். அதனால் இந்த எக்ஸ்சேஞ்சுகள்லையும் ட்ரை பண்ணுங்கள். அதே போல் மிக முக்கியமான விடயம் எல்லாமே லிமிட் ரேட் தான். இப்போ பார்த்துருப்பீங்க சகோதரர் சொன்ன மாதிரி 7500 ரூபாய்க்குள்ளே தான் 290 ரூபா கொடுக்குறாங்க இந்தியாவுக்கு. அதே மாதிரி 995 ரூபா, 990 ரூபா, 1031 ரூபா இந்த மாதிரி கொடுக்குறாங்க. எல்லாமே லிமிட்டான ரேட்டுக்குள்ளே மட்டும்தான். அதை மறக்காமல் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நல்ல எக்ஸ்சேஞ்சுகளை உங்களுடைய கஷ்டப்பட்டு உழைக்கிற பணத்தை அனுப்புங்க. பணிப்பெண்களுக்கும் இந்த வாய்ப்புகளை பெற்றுக் கொடுங்க ஓட்டுநர்களே. குவைத்துடைய தங்க விலையை பார்த்தரலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 20 தினார் 47 ஃபீல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 23 தினார் 388 ஃபீல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 510 ஃபீல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 26 தினார் 729 ஃபீல்ஸ். குவைத்துடைய தங்க விலை மறுபடியும் 100 ஃபீல்ஸால் கம்மியாகி இருக்குது. குவைத் வரலாற்றையே உலுக்கிய சம்பவம் அப்படின்னு சொல்லலாம். உள்துறை அமைச்சர், முன்னாள் உள்துறை அமைச்சருக்கு 14 வருட சிறை தண்டனை, 20 மில்லியன் தினார்களுக்கும் மேல் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. சவுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பெண். அதே போல போலீஸ் அதிகாரிகள் போல் நாடகம் விடும் போலிகள் நம்பி ஏமாற வேண்டாம். அதே போலதான் அழகாக வைத்திருக்காமல் அசிங்கமாக்குவது சிலருடைய ஹாபி. அது மாதிரி தான் ஒருத்தருக்கு நடந்திருக்குது. அழகை தேடி போய் ஆபத்தில் சிக்க வேண்டாம் பெண்களே. அதே போல் குவைத்துடைய மன்னர் ஸ்காட்லாந்து விஜயம் அகமதி பகுதிகளில் அதிரடியான வேலைகள் ஆரம்பமாகியுள்ளது. தீவிரவாதத்துக்கு சப்போர்ட் பண்ணியதால் மீண்டும் சிறை தண்டனைகள். அதே போல் பல பகுதிகளிலும் தீ விபத்துக்கள் பதிவாகியுள்ளன. வீடு தேடி வரப்போகும் தொம்மீன் எல்லாமே இனிமேல் வீட்டுக்கே கொண்டாந்து கொடுக்கறதுக்கான முயற்சிகளை முன்னெடுக்கிறாங்க அமைச்சரவை கேபினட். பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். இந்த மாதம் மாஷா அல்லாஹ் தபாரக் ரஹ்மான் பல வருடங்களுக்கு பிறகு வந்திருக்குது அப்படின்னு ஒரு தகவல். அதே மாதிரி ஒரு சகோதரர் தான் எனக்கு ஞாபகப்படுத்தியிருந்தார். ரொம்ப நன்றி. பாருங்கள், இந்த மாதம் ஜனவரி 2025 கிட்டத்தட்ட 5 வெள்ளிக்கிழமை 3, 10, 17, 24, 31 5 வெள்ளிக்கிழமைகள் வருது. மாஷா அல்லாஹ். அடுத்ததா நேற்றைய தினம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஒரு தாய் காணாமல் போயிருக்கிறாங்க. ஒரு 14 வருடமாக தாயை பற்றின தகவல் இல்லை அப்படின்னு ஒரு சகோதரி வீடியோன்னு போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு நேற்றைய தினம் கிடைச்ச சோர்ஸின் அடிப்படையில் இந்த மாதிரியான ஒரு சகோதரி இருக்கிறாங்க, இலங்கையை சேர்ந்தவங்க. ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் புத்தி சுவாதீனமான மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இவங்க சாதாரணமாக எனக்கு அந்த முக பாவனையில் ஏதோ லைட்டாக மனசுக்குள்ளே உறுத்தலாகவே இருந்துச்சு, இவங்கள மாதிரியே இருக்கிறாங்களே அப்படின்னு. நீங்களும் அந்த மர்ஜ் பண்ணியிருக்கிற ஃபோட்டோவையும் செக் பண்ணி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் அது அவங்களுடைய தாயாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இந்த பெண்ணுக்கு இப்போதைக்கு கொஞ்சம் அந்த சுயநினைவு தன்மை இல்லாத மாதிரி இருக்கிறாங்க. அவங்கள பற்றின மேலதிக டீட்டெயில்ஸ் எதுவும் அவங்களுக்கே தெரியலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அல்லாஹு ஆலம். இந்த மாதிரி நிறைய பேர் இன்றைக்கு வரைக்கும் தன்னை அறியாமலே கஷ்டப்பட்டு பல வீடுகளில் சிறையில் சிக்கி தவிக்கிறாங்க. எங்களுடைய இலங்கை அரசாங்கம் நிச்சயமாக இது போன்ற தாயார்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் எத்தனையோ தாய்மார்கள் இந்த நாடுகளில் அரபு நாடுகளில் சிக்கி தவிக்கிறாங்க. அவங்களையும் காப்பாற்றுறதுக்குரிய முயற்சிகளை எதிர்வரும் காலங்களில் முன்னெடுக்கணும் அப்படின்னு நாங்களும் எங்களுடைய முக்கியமான கோரிக்கைகளில் ஒன்றாக அதையும் வைக்கிறோம். அடுத்ததாக இப்போ ரீசெண்டாக நேற்றைய தினம் எனக்கு ஒரு சகோதரர் தான் அனுப்பியிருந்தார். ரொம்ப காலத்துக்கு அப்புறம் சகோதரர் நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். எனக்கும் ஒரு கோல் வந்துச்சு 5 வருஷத்துக்கு அப்புறமா. வீடியோ காலில் போலீஸ் அதிகாரி மாதிரி பேசினா ஒரு ஃப்ராடு. இன்னும் நிறைய ஃபோட்டோவில் எடுக்க பார்த்தேன், மிஸ் ஆகி ஓடிட்டான் அப்படின்னு. அதே போல் தான் இப்போ ரீசெண்டாக ஒரு சகோதரி எனக்கு மெசேஜ் ஒன்று போட்டிருந்தாங்க. அவங்களுடைய கணவருக்கு ஒரு போலீஸ் கோல் அடித்து அவங்களுடைய சிவில் ஐடிஎம் கார்டு சொல்லி அதுக்கப்புறமா ஏடிஎம் கார்டு, பாபாவோட ஏடிஎம் கார்டு அவர் கையில் இருந்திருக்கு, அந்த கடைக்கு போகிறதுக்காகலாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த கார்டுடைய நம்பரை கேட்டிருக்கான். நல்ல வேலை அவர் போய் பாபா கிட்ட காட்டும்போது இது திருடன், இவனை பிளாக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னப்புறமா பிளாக் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப கவனம். போலியான போலீஸ் அதிகாரிகள் போல் வீடியோ கால் எடுப்பவர்களிடம் நம்பி ஏமாற வேண்டாம். குவைத்துடைய மன்னர் ஷேக் மெஷால் அஹமத் அல் ஜாபர் அல் சபா ஒரு திடீர் விஜயமாக ஸ்காட்லாந்து பயணம் மேற்கொண்டிருக்கின்றார். மன்னர் சார்ல்ஸ் அவர்களுடைய வரவேற்புக்கு இணங்க இந்த பயணத்தை மேற்கொண்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறாங்க. பல அரசியல் பிரமுகர்கள் மற்றும் மன்னர் சார்ல்ஸ் உட்பட அனைவருமே வரவேற்றிருக்கின்றார்கள் குவைத் மன்னரை. அதே போல் த கோர்ட் ஆஃப் கஷேஸ்டன் ஹிஸ்புல்லா டீமுக்கு சேரிட்டபிள்
சேரிட்டியால் 13 மில்லியனுக்கும் அதிகமான தினார்களை வந்து அவங்க வழங்கி உதவித்தொகை வழங்கி இருக்கிறதாக தெரிவித்ததை அடுத்து 3 வருட சிறை தண்டனையும் கிட்டத்தட்ட 27 மில்லியன் தினார் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்திருக்கிறது குற்றவியல் நீதிமன்றம் கட்சிஸ்டர். அதே போலதான் முன்னாள் உள்துறை அமைச்சர் முதல் துணை பிரதமர் பாதுகாப்பு செயலாளராக இருந்த ஷேக் தலால் ஹாலித் அஹமட் அல் சபா அவர்களுக்கு ஒட்டுமொத்தமாக 14 வருட கால சிறை தண்டனை. அதோடு சேர்த்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து 20 மில்லியன் தினாருக்கும் மேலே அதிகமாக அபராதம் விதித்திருக்கிறாங்க அப்படின்னும் தெரிய வந்திருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர் உள்துறையில் 7 வருடமும் பாதுகாப்பில் 7 வருடமும் 14 வருட சிறை தண்டனை. இதில் ஊழல் பண்ணியிருக்கிறதா தெரிவிக்கிற அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 9 மில்லியன் ப்ளஸ் 5,05,000 தினார்கள் அப்படின்னு தெரிய வந்திருக்குது. இன்டீரியர் எக்ஸ்பென்ஸ். உள்துறை அமைச்சருக்கே இந்த நிலைமைன்னா நம்மெல்லாம் ஏமாத்திரம். அதே போல தான் இதோ கேபினெட் அடுத்த அப்ரூவலை வழங்கியிருக்கிறாங்க. இனிமே என்னப்பா விட்டா இவங்களை ரொம்பவும் சோம்பேறி ஆக்கிடுவாங்க போல இருக்குது. தொம்மீன் இருக்கு இல்லையா, தொம்மீன் ரேஷன். இனிமே தொம்மீனுக்கு வந்து கொய்த்திகள் யாரும் அங்கே போய் லைனில் நிற்க வேண்டியதில்லை. அப்ளிகேஷன் ஒன்று மாதிரியாக ரெடி பண்ணி அதில் அவங்களுக்கு தேவையான சாமான்லாம் அவங்க சூஸ் பண்ணின பிறகு அந்த பொருட்கள் அனைத்தையுமே அவங்களுடைய வீட்டுக்கே ஆன்லைன் டெலிவரி பண்ண போகிறாங்களாம். வேறு லெவலில். அடுத்ததாக அஸ்வாகல் குரைன் பகுதிகளில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா இப்போது 100 ஃபீல்ஸுக்கு தக்காளி கார்ட்டூன் விற்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஜமியாக்கள் 1 தினார், அஸ்வாகல் குரைனில் உள்ள சில கடைகளில் 100 ஃபீல்ஸ். زميلنا الكرام اليوم بتاريخ 13/1/2025 وزي ما عودناكم يوم الاثنين والثلاث من كل اسبوع عروض قسم الخضار والفاكهه. وبنبدا معكم اليوم بالطماط الكويتي الفلين الكبير ل4 كيلو فقط على 100 فلس فلين الطماط الكويتي. அழகை தேடி போய் ஆபத்தில் விழுந்த பல பெண்கள், அதில் ஒருத்தர் தான் இவங்க. பாருங்க, முன்னாடி கபல் இவங்க வந்து இருந்தது இவ்வளவு அழகா, அதுக்கப்புறமா சில ஆப்ரேஷன்களை பண்ணி அழகை இன்னும் அதிகரிக்க போய் அல்ட்ராசிட்டி பண்ணி அட்டகாசமாக ஒரு அசிங்கமான நிலைமைக்கு மாறி இருக்கிறாங்க. நிறைய பேர் இன்னைக்கு வரைக்கும் பல பெண்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எப்படியாவது தன்னுடைய அழகை மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. க்ரீம் மூலமாக, இன்ஜெக்ஷன் மூலமாக, டேப்லெட் மூலமாக பல வகையான அட்வர்டைஸ்மெண்ட்களை பார்த்து எத்தனையோ பேர் வந்து விலை கொடுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் விலை கொடுத்து வாங்குறது அழகை இல்லை, ஆபத்து அப்படின்றது இந்த மாதிரியான சில சம்பவங்களை பார்க்கும்போதாவது உங்களுக்கு புரியட்டும். ஆப்ரேஷன் பண்ணாலும் சரி, அழகுக்காக வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாலும் சரி, மெடிசன் எடுத்துக்கிட்டாலும் சரி, அது கடைசியில் இப்படித்தான் முடியும் அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பெட்ரூம்ஸ், காரிடார்ஸ், அதே மாதிரி ஓப்பன் ஹால்ஸ், பாத்ரூம், இந்த மாதிரியான பல இடங்கள்லையும் நீங்கள் மறக்காமல் தீ அணைப்புக்கான புகைகள் ஏற்பட்டால் டிடெக்டருக்கான இந்த கருவியை நிறுவ வேண்டும் அப்படின்னு தீயணைப்புத்துறை கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க. ஏன்னா பல இடங்கள்லையும் தொடர்ந்து தீ விபத்துக்கள் பதிவாகி கொண்டே இருக்கிறதால தான் இந்த மாதிரியான ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 26 கடைகளுக்கு எதிராக அபராதம் விதித்து கடைகளுக்கும் சீல் வச்சிருக்கிறாங்க. குவைத்துடைய தீயணைப்புத்துறை தீ தடுப்புக்கான சரியான உபகரணங்களையும் சரியான பாதுகாப்பையும் பேணாததால் பல கடைகள் மற்றும் ஸ்டோர்களுக்கு, அதாவது 26 கடைகள் மற்றும் ஸ்டோர்களுக்கு சீல் வைத்ததாக தெரிவிச்சிருக்காங்க தீயணைப்புத்துறை. கடைகளில் வேலை பார்க்குறவங்க ரொம்ப கவனம். அதே மாதிரி தான் நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா இஸ்வேலியா பகுதிகளில் திடீர் தீ விபத்து ஒன்று குவைத்து வீட்டில் ஏற்பட்டிருக்குது. உடனடியாக தீயணைப்புத்துறை விரைந்து வந்து தீய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. யாருக்கும் இந்த இடத்துல எந்த ஒரு சேதமும் இல்லை. அறுதியா தீயணைப்புத்துறை விரைந்து வந்ததாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி சால்மியா பகுதிகளில் நேற்று தினம் கஃபே ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டிருக்குது. இந்த தீ விபத்தில் பார்த்திங்கன்னா கஃபேயில் வந்து சிறு பொருட்கள் சேதமடைந்ததாக தெரிவிச்சிருக்காங்க. யாருக்கும் எந்த ஒரு காயமும் இல்லை. சால்மியா தீயணைப்பு படை விரைந்து வந்து தீய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி அம்கராவில் ஃபேக்ட்ரி ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டிருக்குது. தஹர் அல் ஜஹரா பகுதிகளில் இருக்கக்கூடிய தீயணைப்புத்துறை விரைந்து வந்து தீய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. உடைமைகள் சேதமே தவிர யாருக்குமே எந்த ஒரு தீக்காயமும் ஏற்படவில்லை என்பதும் அல்ஹம்துலில்லாஹ் குறிப்பிடத்தக்க விடயம். ஜஹரா அம்கரா தீயணைப்புத்துறை உடனடியாக விரைந்து வந்து தீய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. அடுத்ததாக அஹ்மதி கவர்னரேட் பகுதிகளில் டாக்டர் நூர் அல் மெஹ்ஷஹான் அவர்களுடைய தலைமையின் கீழ் வேலைகள் தொடர்ந்தும் ஆரம்பமாகியுள்ளது. பணி அமைச்சகத்தின் வேலை விரைவில் குவைத்தின் பல பகுதிகளையும் சீரான வீதிகளை நிறுவுவது என்று தெரிவித்திருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் தொடர்ந்துமே இந்த பணியை தொடர்ந்து செஞ்சு எப்படியாவது ரோடெல்லாம் கிளியர் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா நம்மளுக்கு ஒரு சந்தோஷம்.
بناء على تعليمات وزير الأشغال العامة دكتورة نورة محمد المشعان. اليوم احنا متواجدين في الموقع في منطقة العقيلة قطعة 3 للوقوف على آخر مستجدات الأعمال في العقود الجديدة للصيانة الجذرية لأعمال الطرق. والأعمال عبارة عن طبقات الرصف طبقا للفحوصات التي تمت من قبل المختبر الحكومي. سوف يتم فرش طبقتين من الأسفلت على مرحلتين. المرحلة الأولى طبقة الأسفلت بسمك 6 سنتيمتر تايب 2 والتي سوف تنفذ اليوم. والمرحلة الثانية طبقة الأسفلت بسمك 5 سنتيمتر تايب 3 مع مراعاة فترات المعالجة بعد كل طبقة 24 ساعة. نرجو منكم متابعة الإدارة العامة للمرور لمعرفة الإغلاقات القادمة في مناطق وطرق دولة الكويت، وذلك لجميع مشاريع العقود الجذرية للصيانة والطرق تجنبا للاختناقات المرورية. كما نرجو من أهالي المنطقة أن يطولون بالهم علينا ويتعاونون معنا لإنجاز الأعمال على أكمل وجه وفي الوقت المحدد. உங்களுக்கே தெரியும் குவைத்தில் பல ரோடுகளால், அதாவது குறிப்பாக அப்தலி, சால்மி, 7வது ரிங் ரோடு, இந்த மாதிரி பல ரோடுகளில் இன்றைக்கு வரைக்கும் பல ஓட்டுநர்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி 4வது ரிங் ரோடை எடுத்துக்கிட்டால் சாதாரணமாக ஹவாலியில் இருந்து ஸ்டார்ட் ஆகி 4வது ரிங் ரோடு ஹவாலியிலிருந்து ஷுவைக்கு போகும் வரைக்கும், அதையும் தாண்டி தவ்வாராதம் வரைக்கும் உண்மையிலேயே ரொம்பவும் மோசமாக இருக்கிறது இந்த 4வது ரிங் ரோடு. அதே மாதிரி 7வது ரிங் ரோடு சில பஞ்சர்களை ஒட்டி வச்சுருக்கிறாங்க. ஆனாலும் ஜுனூப் அப்துல்லா முபாரக் முன்னாடி இருக்கக்கூடிய ரோடை கொஞ்சம் கிளியர் பண்ணி ரெடி பண்ணிட்டாங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ்னு பக்காவாக ரெடி ஆகிரும். இப்போதைக்கு அரப் அப்துல்லா முபாரக் பக்கத்திலேயே ரோடெல்லாம் ரெடி பண்ணிட்டு வராங்க 7வது ரிங் ரோடு. பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். சால்மி அப்தலி ரோடையும் குயிக்காகவே ரெடி பண்ணிட்டாங்கன்னா பல உயிர்கள் காப்பாற்றப்படும். பல ஓட்டுநர்கள், குறிப்பாக அந்த வெளியில் வண்டி வச்சு ஓட்டுறவங்க, டாக்ஸி ஓட்டுநர்கள், இவங்களுடைய பணமெல்லாம் மிச்சமாகும். ஏன்னா பலருடைய டயர் உடைகிறது அதிகமாகவே இந்த சால்மி அப்தலி ரோடுகளில் நடைபெறுது. பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் நாட்கள். அதே மாதிரி ரொம்ப கவனமாக இருங்க. ஒரு சல்லி பைசாவுக்கு கூட ஆசைப்பட்டுறாதீங்க. உள்துறை அமைச்சருக்கே இந்த நிலைமைனா நீங்கள்லாம் பிடிபட்டா ஊழலில் எப்படியான தண்டனை கிடைக்கும்? ரொம்ப கவனமாக இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.